வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகம். சதாம் புஷ்கரிணீம் கத்வா பத்மோத்பல ஜஷாகுலாம் ராம சௌமித்ரி சகிதோ விலலாப்ப ஆகுலேந்திரியா. அந்த பம்பாசரஸ் பொய்கையை பார்த்து லக்ஷ்மணனிடம் ராமன் அழத் தொடங்கினானா, லக்ஷ்மணா இந்த பம்பாசரஸை பாருடா, இதுல தாமரை இருக்கு, கருணைதல் பூ இருக்கு, மீன்கள் துள்ளி விளையாடுறது பாருன்னு ராமன் அழுதானா. தாமரை பூத்தா என்ன, கருணைதல் பூத்தா என்ன, மீன்கள் துள்ளினா என்ன, ராமன் ஏன் அழணும்னா, இல்லை அந்த பொய்கையிலே பம்பாசரஸில் பூத்திருக்கும் தாமரையை பார்க்கும்போது சீத்தையின் முகம் ராமனுக்கு ஞாபகம் வந்ததாம். அதில் பூத்திருக்கும் கருணைதல் பூவை பார்க்கும்போது சீத்தையின் கருத்த கண்களின் நினைவு வந்ததாம். அதில் துள்ளி குதிக்கும் மீன்களை பார்க்கும்போது சீத்தையின் கடைக்கண் பார்வையின் நினைவு வந்ததாம். ஐயோ, அந்த சீத்தை என் அருகில் இல்லையே என்று ராமபிரான் வாடுகிறான். அப்ப லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா கவலைப்படாதீங்கோ, ஏற்கனவே ஜட்டாயு சொல்லிட்டார், ராவணன் தான் கொண்டு போனான்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து கபந்தன் வழிகாட்டிட்டான், சுக்ரீவனிடம் போய் நட்பு கொண்டால் எப்படியும் தாயாரை கண்டுபிடிச்சிடலான்னு, நீங்க ஒன்றும் வருத வேண்டான்னு லக்ஷ்மணன் ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதற்குள் இந்த காட்சியை ரிஷ்யமூக மலை உச்சியிலேருந்து சுக்ரீவன் பார்க்கறான். யாரோ ரெண்டு பேர் நல்ல ஆஜானுபாகுவாக இருக்கிறார்கள். தலையிலே ஜடாமுடி, முகத்திலே சோகம், கையிலே வில்லம்பு, மேலே மாந்தோல், இடுப்பிலே மரவுரி, கட்டளங்காளையாக தோற்றம், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்ததுன்னு சொல்லும்படியான அந்த வடிவம் எல்லாத்தையும் சுக்ரீவன் பார்த்தான். கூட இருக்க 4 மந்திரிகள்கிட்ட சொன்னான், டே ஓடுங்கடா ஓடுங்கடா, என்னை அடிக்கிறதுக்காக வாலி 2 அடியாளை அனுப்பியிருக்கான். ஏதோ வனமிதம் துர்கம் வாலி பிரணிகிதோ துருவம். இவ 2 பேரும் வாலியால் அனுப்பப்பட்ட அடியாள்கள்னு. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அதுக்கு சுக்ரீவன் லாஜிக் சொல்றான். வெளியில பார்த்தா இவ துறவிகள் போல தபஸ்விகள் போல தெரியறா. தலையில ஜடாமுடி, மேல மாந்தோல், இடுப்புல மரபுரி, ஆனா கையில கமண்டலம் வச்சுக்கல, தர்பை வச்சுக்கல, வில்லம்பு வச்சுருக்கா. உடல் தோற்றம் பார்த்தா தபஸ்விகள்னா அப்படியே இழைச்சு வாடி போயிருப்பா. இவ பார்த்தா பைசப், 6 பேக்ஸ் எல்லாம் இருக்கு. எங்கேயாவது துறவிக்கு இப்படி கட்டிடங்காலை போன்ற உடல் அமைப்பு இருக்குமா? எங்கேயாவது தபஸ்வி கையில வில்லம்பு வச்சுருப்பாரா? அப்ப இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, சத்மனா சீரவசனௌ பிரச்சரந்தௌ இகாகதௌ. வேணும்னு வெளியில தபஸ்வி போல வேஷம் போட்டுண்டு வாலி என்ன அடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கான். ஓடுங்கடா ஓடுங்கடான்னா உதவி குரங்களோடு சுக்ரீவன் ஓடி மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, மரத்துக்கு மரம் தாவி 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 அந்த ரிஷ்யமூக மலையின் மற்றொரு பகுதியில் உள்ள ஒரு தாழ்வரையை இவர்கள் அடைந்தார்கள். அப்போ ஹனுமான் சுக்ரீவன்ட்ட சொல்றார். ஹனுமானும் சுக்ரீவனுக்கு ஒரு மந்திரியாக இருக்கார். அவர் சொல்றார், எதுக்கு சுக்ரீவா இப்படி பயப்படணும்? இவர்களை பார்த்தா உயர்ந்த தேவர்களை விடவும் சிறந்தவர்களாக திகழ்கிறார்கள். இவன் முகத்துல பார்த்தா ஒரு கள்ளங்கபடம் இல்லை, ஒரு துஷ்டத்தனம் இல்லை. வாலிங்கிறவன் துஷ்டன், இவா எப்படி வாலியோட ஆள்களாக இருப்பார்கள்? வாய்ப்பில்லை. அடுத்து இந்த ரிஷ்யமூக மலைக்கு வாலியோ அவனை சார்ந்தவர்களோ வரக்கூடாதுன்னு மதங்க முனிவர் சாபம் கொடுத்திருக்கார். அதனால இவாள்லாம் வாலி அனுப்பின ஆள்கள் மாதிரிலாம் தெரியல. இந்த மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும்பா, உனக்கு பார்க்கறதெல்லாம் எதை பார்த்தாலும் வாலியோட ஆளுன்னு பயந்துடுற, அதெல்லாம் பயப்பட வேண்டான்னு ஹனுமான். சுக்ரீவன் சொன்னான், ஹனுமானே நீ இங்க எங்கிட்ட பேசுறது பெரிய விஷயம் இல்லை, நீ வேணா ஒன்று பண்ணு, அவள்கிட்ட போய் பேசிப்பாரு. ஆனா வானர வேஷத்துல போயிடாத, அப்புறம் வானரங்கள் இங்கே தான் இருக்கும்னு தெரிஞ்சிடும். நீ என்ன பண்ணு, மனித வடிவம் எடுத்துக்கொள். மனித வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த 2 பேரையும் போய் சந்திச்சு ஏதாவது பேச்சு கொடு. அவ பேச்சு, செயல்பாடு, நடவடிக்கை, இங்கிதம் எல்லாத்தையும் வச்சு அவ யாரு, என்ன, எதுக்கு இந்த பக்கம் வந்தா, முக்கியமா வாலிக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லையாங்கிறத முக்கியமா தெரிஞ்சுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுமானை அனுப்பி வைக்கிறான் சுக்ரீவன். இப்போது முக்கியமான காட்சி ஸ்ரீராமாயணத்தில். ஹனுமானை முதலில் ராமன் சந்திக்கிறான். ராமனை முதலில் ஹனுமான் சேவிக்கிறார். இப்போது ரிஷ்யமூக மலையின் உச்சியை நோக்கி ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவனை நாடி வருகிறார்கள். ரிஷ்யமூக மலை உச்சியிலிருந்து ராமலக்ஷ்மணர்களை நாடி ஹனுமான் வருகிறார். எப்படி வந்தாராம்? வால்மீகி வர்ணிக்கிறார். கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷு ரூபம் ததோ பேஜே ஷட புத்திதயா கபிஹி. இந்த இடத்துல பிக்ஷுன்னா சன்னியாசின்னு கோவிந்தராஜர் அர்த்தம் காட்டி இருக்கிறார். ஹனுமான் என்ன பண்ணார்? சுக்ரீவன் வானர வேஷம் வேண்டான்ட்டான். அதனால ஒரு மனிதனாக, மனிதர்களையும் சன்னியாசியாக ஹனுமான் சன்னியாசி வேடம் எடுத்துக்கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் யார் என்று அறிவதற்காக அவர்களை நோக்கி வருகிறார். வந்தார், ராமலக்ஷ்மணர்களை பார்த்தார். உடனே ஹனுமான் தரையில் விழுந்து நமஸ்கரித்தார், சேவித்தார். நமஸ்காரம் பண்ணிட்டு இனிமையான குரலில் சொல்லின் செல்வரான ஹனுமான் ராமனை பார்த்து பேசத் தொடங்குகிறார். நீங்கள் யார்? இந்த பக்கம் எப்படி வந்தீர்கள்?
என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறீர்கள்? உங்கள் தோள்களை பார்க்கிறேன். ஹனுமானுக்கு உடனே ராமன் திருமேனி அழகுல ஈடுபாடு வந்துருத்து. உங்கள் தோள்களை பார்க்கிறேன், முழங்கால் வரை நீண்டு இருக்கின்றன, உருண்டு திரண்டு இருக்கின்றன, ரொம்ப வலிமையாக உழல் தடி போல் இருக்கின்றன. ஆனா அந்த தோளுக்கு ஏதாவது ஆபரணம் போட்டு வரலாமே, ஏன் ஆபரணம் இல்லாமல் வந்தீர்கள்? மல்லாண்ட தின்தோளுக்கு ஆபரணம் வேண்டாமோ? ஆயதாஷ்ச சுவிருத்தாஷ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம் ந விபூஷிதாகன்னர். இப்ப ராமன் தோல்ல ஆபரணம் போட்டுண்டா என்ன, போட்டுக்கல என்ன? ஆபரணத்துக்கு மதிப்பா ஆளுக்கு மதிப்பா? என்ன சொல்றீங்க? ஆளுக்கு தானே மதிப்பு. உங்க தோளுக்கு எவ்வளோ ஆபரணம் போட்டாலும் தகும், ஏன் போட்டுக்கலன்னு கேட்கிறார். இதுதான் ஹனுமான் கேட்ட முதல் கேள்வி. நீ யாருன்னு கேட்டதெல்லாம் விட்டுட்டார். உங்க தோல் ரொம்ப அழகா இருக்கே, இதுக்கு ஏதாவது ஆபரணம் போட்டா நல்லா இருக்குமே, நீங்க ஏன் ஆபரணமே இல்லாமல் வந்தீர்கள்னு கேட்டார். ஏன் ஹனுமான் இப்படி கேட்டார்னா, கோவிந்தராஜர் வியாக்கியானம் காட்டுறார், திருஷ்டி தோஷ பரிகாராயன்னர். ராமனுடைய தோல்ல ஆபரணம் போடுறது எதுக்குன்னா, தோளுக்கு அழகு சேர்க்க இல்லையா, அழகை மறைக்கிறதுக்காகவும். பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார், அந்த அழகை அப்படியே வெளியில காமிச்சிட்டோம்னா யாராவது பார்த்து திருஷ்டி கண்ணெச்சில் போட்டுட்டா என்ன பண்றது? கோவில்ல பெருமாளுக்கு இவ்வளவு ஆபரணம் சாத்திரம். நிறைய பேர் கேட்கிறா, என்ன சார் இது, கோவில்ல இறைவனுக்கு போய் எல்லா நகை தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் அங்க கொண்டு போய் சாத்துறேன்னு. நாம பெருமாள் கேட்கிறாருன்னு சாத்தல, அதெல்லாம் எடுத்துட்டு பெருமாள் திருமேனியை சேவிச்சா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பார். கலியுகத்து மக்கள் நாமளே கண்ணை போட்டுடுவோம், பெருமாள் மேல யாரும் கண்ணை போடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாளான, ஆபரணங்களால் அழகு இல்லை, ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாளான அவருக்கு ஆபரணத்தெல்லாம் சாத்தி கொஞ்சம் அந்த அழகை மறைச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கும் எங்க கும்பகோணத்துல சௌந்தரம் பட்டாச்சார்னு ஒரு அர்ச்சகர், அவர் சொல்லுவார், நீங்க சோழ நாட்டுல பெருமாள் புறப்பாடெல்லாம் சேவிச்சா பின்னழகே ரசிக்க முடியாது. மற்ற ஊர்ல எல்லாம் பெருமாள் புறப்பாட்டில் பின்னழகு சேவிக்கலாம். சோழ நாட்டில் பார்த்தா பெரிய திண்டு ஒன்று வச்சிருவா பெருமாள் பின்னாடி. அந்த திண்டுக்கு மேலே பூமாலைகள்லாம் சாத்துவா. ஏன்னா புஷ்பத்தை நேராக பெருமாள் திருமேனியில் சாத்தினா அவருக்கு வலிக்கும்னு பின்னாடி திண்டில் சாத்திடுவா. பின்னழகை சேவிக்க முடியாது. எங்கள் ஊர் பட்டாச்சார் சௌந்தரம் பட்டாச்சார் சுவாமிகிட்ட கேட்டேன், ஏன் சுவாமி இது, இந்த பின்னழகு சேவையே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது என்ன? அவர் சொன்னார், அப்படி இல்லை, பின்னழகை எல்லாருக்கும் காட்டிட்டா எல்லாரும் கண்ணை போட்டுட்டு போயிடுவா, பெருமாளுக்கு திருஷ்டி போட்டுடுவா. இவர் முன்னிலும் பின்னழகிய பெருமாளாச்சேன்னார். அவர் முன்னழகை விட பின்னழகு வசதி. முன்னழகு பார்த்தா கூட கண்ணு போட மாட்டா, பின்னழகை பார்த்தா திருஷ்டி போட்டுடுவா. அதனால தான் இதெல்லாம் வச்சு மறைச்சு வச்சிருக்கோன்னார். அப்புறம் நான் கேட்டேன், எப்போ தான் சுவாமி சேவிக்கிறதுன்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை யானை வாகனத்தில் வா, ஸ்பெஷல் சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி யானை வாகனத்தில் அப்புறம் பெருமாள் பின்னழகை நல்லா சேவிச்சேன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன், ஹனுமான் சொல்கிறார், திருஷ்டி தோஷ பரிகாராய சர்வபூஷண பூஷார்காக. உங்கள் தோளில் நிறைய ஆபரணத்தை போட்டு இந்த மல்லாண்ட தின்தோள் அழகை மறைக்க வேண்டாமோ? கிமர்த்தம்ன விபூஷிதாக. இப்படி பாட்டுக்கு உங்க தோல் அழக வெளியில காமிச்சுன்னு வந்தா யாராவது கண்ணை போட்டுட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம் ஹனுமான். ஆனா இந்த ஸ்லோகத்துல அது ஆச்சரியம் இல்லை. ஒரு சம்ஸ்கிருத இலக்கணம் வாசிச்ச வாத்தியார் ஒருத்தர் சொன்னார், இந்த ஸ்லோகமே தப்பா இருக்குன்னார். ஆயதாகாச்ச சுவ்ருத்தாகாச்ச பாகவஹா பரிகோபமாகா சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம்ன விபூஷிதாகான்னு பன்மையில ப்ளூரல்ல சொல்லியிருக்கார் ஹனுமான். இப்போ தமிழ்ல ஒருமை பன்மை ரெண்டு நவுன் ஃபார்ம் தான், இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல் ரெண்டு நவுன் தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம், ஒருமை இருமை பன்மை, சிங்குலர் டியூவல் ப்ளூரல். இப்போ ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அது சிங்குலர். இப்போ ஒரு ராமன்னா ராமஹா, ரெண்டு ராமர்கள்னா ராமௌ, மூணு அல்லது மூணுக்கு மேற்பட்ட ராமர்கள்னா ராமாஹா, ஒரு பையன்னா பாலஹா, ரெண்டு பசங்கன்னா பாலவ், மூணு அல்லது மூணுக்கு மேற்பட்ட பசங்கன்னா பாலாஹா. இப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, ராமனுக்கு எத்தனை தோள்? எத்தனை தோள்? ரெண்டு. அப்ப இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கணும்? ஆயதௌச்ச சுவ்ருத்தௌச்ச பாகூதே பரிகோபமௌ சர்வபூஷண பூஷார்ஹௌ கிமர்த்தம் ந விபூஷித்தவுன்னு இருக்கணும். ஆனா ஹனுமான் என்ன பண்ணிட்டார், ஆயதாகாச்ச சுவ்ருத்தாகாச்ச பாகவஹா பரிகோபமாஹா சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாகான்னு போட்டார். இப்படி ப்ளூரல் போட்டா மூணு அல்லது மூணுக்கு மேற்பட்ட கை அல்லவோ இருக்கணும். ராமனுக்கு இருக்கிறதோ ரெண்டு கை. ஹனுமான நவ வியாக்கரண பண்டிதர், கிராமர்ல எக்ஸ்பர்ட்டுங்கிறா. அவர் இப்படி கிராமர் மிஸ்டேக் பண்ணலாமான்னா ஹனுமான் கிராமர் மிஸ்டேக் பண்ணல. இங்க கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார், ஹனுமானுடைய பக்தியை பார்த்தானா ராமன்,
அவர் பேச்ச கேட்டானா, இம்ப்ரெஸ் ஆயிட்டான். உயர்ந்த பக்தர்கள் விஷயத்தில் ஹனுமதோ பக்தத்வேன தஸ்ய சதுர்புஜ வேஷேன திருஷ்யோபவத்து. யார் சிறந்த பக்தர்களோ அவளுக்கு 4 கை சங்கு சக்கரத்தோடு பகவான் காட்சி தருவான். அப்படி மந்தோதரிக்கு காட்சி தந்தான். ராவணன் மனைவி மந்தோதரி மிகப்பெரிய கற்புக்கரசி. அவ ராமனை சேவிச்சுட்டு சொல்றா பின்னாடி யுத்த காண்டத்துல, தமசப் பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரஹா. அங்கே காட்டினான். ஹனுமானுடைய பக்தியை பார்த்தான். இவனுக்கு 2 கையோட ராமன் வேஷம் போடக்கூடாது, 4 கை சங்க சக்கரத்தை காட்டி நாராயணன்னு தன்னை உணர்த்தணும்னு நினைச்சான். ஹனுமான் என்ன பண்ணாராம், இருமையில டியூவல்ல தான் முதல்ல ஸ்லோகம் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஆய தௌச்ச சுவிருத் தௌச்ச பாகூதே பரிகோபமௌ சர்வபூஷண பூஷார்ஹௌ கிமர்த்தம் ந விபூஷித்தௌன்னு கம்போஸ் பண்ணிட்டார். ஆனா ராமன் அப்படியே சேவிச்சுட்டே உங்க தோள்கள்னு ஆரம்பிக்கும் போதே எக்ஸ்ட்ரா 2 தோளை தூக்கி காமிச்சானா ராமன். சொன்ன ஸ்லோகத்தை அப்படியே இருமையிலிருந்து பன்மைக்கு யதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹா கிமர்த்தம் ந விபூஷிதாகான்னு அப்படியே ஒரு நொடியில பன்மைக்கு ஸ்லோகத்தை மாத்தி ராமனை விசாரிச்சு காமிச்சாரா ஹனுமான். அதனாலதான் அவரை சொல்லின் செல்வன்கிறோம். அப்படி விசாரிச்சார். ராமன்டேந்து பதிலே இல்லை. ஏன்னா இவருடைய பேச்சு, இவருடைய ஞானம், இதை பார்த்து ராமனே ஒரு செகண்ட் வியந்து போயிட்டான். பதில் இல்லை. ஹனுமான் யோசிச்சார், நீங்க யாருன்னு கேட்டோம், என்ன விஷயமா வந்தீர்கள்னு கேட்டோம், தோளுக்கு ஆபரணம் இல்லைன்னு மங்களாசாசனம் பண்ணோம், எதுக்குமே இவர் பதில் சொல்லலையே, என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சார் ஹனுமான். இப்போ புரிஞ்சுது. நான் யாருங்கிறதையே அறிமுகப்படுத்திக்காம நீ யாருன்னு கேட்டா எப்படி பதில் சொல்லுவா? கர்டிசின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவா, நேரம் நம்மள்கிட்ட வந்து சார் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்கம்பா. ஒரு கர்டிசி முதல்ல நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் தான் கொடுன்னு கேட்டா அதுவுமே தேவை இருக்குன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வாங்க வேண்டாம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே என் அட்ரஸை சொல்ல மாட்டேன், என் ஃபோன் நம்பரை சொல்ல மாட்டேன், என் பேரை கூட சொல்ல மாட்டேன், நீ உன்னோட ஜாதகத்தையே கொடுன்னா யார் கொடுப்பா? அதனால ஹனுமான் பார்த்தார், நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வோம்னு. எங்கள் தலைவர் சுக்ரீவன் இந்த மலையில் தான் வசிக்கிறார். அவர் நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர், மிகச்சிறந்த வானர வீரர். ஆனால் என்ன ஒன்று, அவர் அண்ணன் வாலியால் துரத்தப்பட்டு இந்த ரிஷ்யமுக மலைக்குள்ளே ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார் எங்கள் தலைவர் சுக்ரீவர். நான் அந்த சுக்ரீவனுடைய மந்திரி. என் பெயர் ஹனுமான், நான் வாயுகுமாரன், நான் ஒரு வானரம்தான். நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காக சன்னியாசி வேஷத்தில் வந்திருக்கிறேன்னு தன்னுடைய மொத்த வரலாறு, சுக்ரீவன் யார், தான் யார், எல்லாத்தையும் சொன்னார். இதை கேட்டதும் ராமன் பார்த்தான். அவன் தன்னை அறிமுகப்படுத்தினுட்டான். இனி நாம பேசாம இருக்கக்கூடாதுன்ட்டு ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொல்றான், லக்ஷ்மணா அவன்கிட்ட பேசுடா, அவன் என்னென்ன கேள்வி கேட்டானோ அத்தனைக்கும் நீ பதில் சொல். அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்கியஜம் மதுரைர் வாக்கியைஹி ஸ்நேகயுக்தம் அறிந்தமா. லக்ஷ்மணா நீ அவன்கிட்ட பேசு. சுக்ரீவனுடைய தூதன்னு இனிமையான வார்த்தைகள் பேசினானே இந்த சொல்லின் செல்வன், அவன்கிட்ட பேசு. ஆனால் லக்ஷ்மணா அவன் ரொம்ப கெட்டிக்காரன், பார்த்து கவனமா பேசு. எவ்வளோ சிறப்பா பேசினான் பார்த்தியான்னு ஆனா ராமன். இங்கே ஒரு பெரிய கேள்வி, ஹனுமான்ட்ட ராமனே நேரா பேசலாமே, ஏன் லக்ஷ்மணனை விட்டு பேச சொல்றார்? இதுக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல முதல் காரணம் கொடுக்கிறார். முதல் காரணம் என்னன்னா, சுக்ரீவன் ராஜா ஸ்தானத்துல இருக்கான், அவன் மந்திரி ஸ்தானத்துல ஹனுமான் ராமன்ட்ட பேசுறார். ராஜநீதிப்படி ராஜா பேச வந்தா அவங்கிட்ட ராஜா பதில் சொல்லணுமா, மந்திரி வந்தா அந்த மந்திரிக்கு மந்திரி தான் பதில் சொல்லணுமா. இதற்காக ராமன் மந்திரிட்ட பேச மாட்டான்னு அர்த்தம் இல்லை. நாம எப்படி நம்ம அனுஷ்டானத்துக்கு தர்மசாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கிறோமோ அது போல நீதி சாஸ்திரத்துக்கு ராஜாங்கிறவர் மதிப்பு கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதனால ராமன் பார்த்தான், சுக்ரீவன் ராஜா வந்தா நாம டைரக்டா பேசிடலாம், ஆனா அவனுடைய மந்திரியான ஹனுமான் வந்திருக்கார். அப்ப ராமனுக்கு மந்திரி ஸ்தானத்துல லக்ஷ்மணன் இருக்கான், மந்திரிட்ட மந்திரி பேசணும். மந்திரினா சுவாமினோ வச்சனம் ந நீதி ரீதி சௌமித்ரின் நியோஜயத்தின்னு ஒரு காரணம் கொடுத்தார். இன்னொரு காரணம் என்னன்னா, ஹனுமான் பேசின பேச்சு இருக்கே, அவருடைய ஞானமும் வாக்கு வன்மையும் இலக்கணம் இருக்கே, ராமன் பார்த்தான், இவனுக்கு பதில் சொல்லணும்னா ஒரு நாக்கு உள்ளவாளால பேச முடியாது, 1000 இல்லை 2000 நாக்கு உள்ளவாளால தான் பேச முடியும். 2000 நாக்கு உள்ள ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா வந்திருக்கார். அவருக்கு 1000 தலை, ஒரு தலைக்கு 2 நாக்கு, 2000 நாக்கு உனக்கு தான்ப்பா இருக்கு, அதனால நீ பேசுன்னு லக்ஷ்மணனை பேச சொல்லிட்டு, ஆனால் லக்ஷ்மணா மீண்டும் சொல்கிறேன் கவனமா பேசு, இவன் சாமான்யமானவன் அல்லன், இவன் 3 வேதங்கள் கற்றவன் தான். லக்ஷ்மணன் பார்த்தான், அவனே வானரம்னு சொல்றான், நீ 3 வேதம் கற்றவன்கிறியே. ராமன் சொல்றான், ஏன் தெரியுமா, நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணகா நாசாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷித்தும்.
நம்ம கிட்ட வந்து இவன் ஒரு பேச்சு பேசினானே, இந்த பேச்சு யாரால பேச முடியும்னா, நான் ரிக்வேத வினீதஸ்ய, ரிக்வேதம் அத்தியனம் பண்ணவனால தான் இப்படி பேச முடியும். ஏன்னா அவன் பேச்சுல உச்சரிப்பு ஒன்னொன்னும் ஸ்வர சுத்தமாக, உச்சரிப்பு சுத்தமாக இருக்கிறது. பணிவோடு பேசுறான். ரிக்வேதம் கற்றவர்களுக்கு தான் பேச்சுல பணிவு இருக்குமா. நம்மளை போல தாட்பூட் தஞ்சாவூர்னு பேசுறானா அவளுக்கு ரிக்வேதம் தெரியாதுன்னு அர்த்தம். அவனோட வினயத்தை பாடுறா, பணிவை பாரு. அவன் ரிக்வேதம் அத்தியனம் பண்ணவன். அந்த உச்சரிப்பு, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஸ்வரமும் எப்படி சரியா அந்த ஏற்ற இறக்கத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த வார்த்தை உச்சரிப்புலேருந்து, அதுவும் சம்ஸ்கிருதத்துல உச்சரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கழுத்துல தாலி கட்டுறா இல்லையா, அதுக்கு என்ன பேரு? மாங்கல்ய, கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், மாங்கல்ய தாரணம்னு. 4வது தா, மாங்கல்ய தாரணம். ஒருவேளை கொஞ்சம் மாற்றி 3வது தான் மாங்கல்ய தாரணம்னு சொல்லிட்டா அர்த்தமே மாறிடும். எவ்வளோ தூரம் மாறும்னா, மாங்கல்ய தாரணம்னா தாலி கட்டுற ஃபங்க்ஷன், மாங்கல்ய தாரணம்னா தாலி கட் பண்ணுற ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனால அந்த உச்சரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி உச்சரிக்கிறான் பாரு, எவ்வளோ பணிவோடு பேசுகிறான் பாரு. பிரதிவர்ணம் ஸ்வரபூயஸ்துவேன மனோநியமேன சாவதான உச்சாரியத்வாத்து ரிக்வேத வினீதஸ்ய இத்யுக்திகி. அதனால இவன் ரிக்வேதம் கற்றவன். அடுத்து நான் யஜுர்வேத தாரிணகா, இவன் யஜுர்வேதமும் கற்றவன்பா. ஏன்னா பேச்சில் சரியாக தொகுத்து ஜம்பிள் ஆகாம முன்ன பின்ன பேச வேண்டியது எதுங்கிறத கம்பைல் பண்ணி எடிட்டிங்கோட பர்ஃபெக்டாக தன் பேசுறான்னா அவன் யஜுர்வேதம் கற்றவன் அர்த்தம். யஜுர்வேதம் கற்றவாளுக்கு தான் பேச்சில் எடிட்டிங் கரெக்டாக இருக்குமா. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஏப்பா, உபன்யாசத்தில் கஷ்டமான விஷயத்தை முதல்ல சொல்லணுமா, எளிமையான விஷயத்தை முதல்ல சொல்லணுமா? கஷ்டமான விஷயம்தான் முதல்ல சொல்லணுமா. ஏன்னா அவளே முதல் 10 நிமிஷம் தான் முழிச்சுட்டு இருப்பா. அப்ப கஷ்டமான விஷயத்த சொல்லி முடிச்சுடு. அயோத்தியா மண்டபத்தில் இல்லை, மற்ற ஊர்ல நீங்க ஃபுல்லாவே முழிச்சுட்டு இருப்பேன். அது முதல் 10 நிமிஷத்துக்குள்ள அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எளிமையான விஷயத்த பேச ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு அவளே அரை தூக்கத்தில் இருக்கும்போது இன்னும் கஷ்டமான விஷயத்த வேற சொல்லி முழு தூக்கத்தில் தள்ளலாமா? அப்போ அந்த எடிட்டிங்கிறது கரெக்டாக இருந்தால் தான் போகும்போது அப்பா ஏதோ நான் பேசினார்னு சொல்லின்னு போவா இல்லையா. ஒரு இடத்துல கேட்டாலும் அந்த உபன்யாசகர் சுமாரா எவ்வளோ நேரம் பேசினார்னு. இவா சொன்னா அவர் சுமாரா எவ்வளோ நேரம் பேசினார்னு தெரியாது, எவ்வளோ நேரம் பேசினாலும் சுமாரா தான் பேசினார், அது மட்டும் நன்னா தெரியும்ட்டா. அப்படி இல்லாமல் கோஜென்ட்டா கருத்துக்களை தொகுத்து எங்க ஆரம்பிச்ச இடத்துலேருந்து பூர்த்தி பண்ற இடம் வரைக்கும் அப்படியே நூல் பிடிச்சாப்புல வரணும்னா அவன் யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணி இருக்க வேண்டும். அப்ப அந்த உச்சரிப்பு பர்ஃபெக்டா இருக்குன்னா ரிக்வேதம் கற்றவன். அவன் எல்லாத்தையும் கம்பைல் பண்றது, ஒரு வார்த்தையை முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டேன்னா அர்த்தம் மாறிடும். ஒருத்தர் என்ன பண்ணார், போர்டில் எழுதினாராம், எ உமன் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங். இல்லை, நான் ஒத்துக்கல, அதை சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எ உமன் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங்னர். இன்னொருத்தர் வந்தார், உமனுக்கு பக்கத்தில் ஒரு கமா போட்டார், வித்தவுட் ஹர் பக்கத்தில் ஒரு கமா போட்டார், முடிஞ்சு போச்சு. எ உமன் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங், அர்த்தம் மாறிடுது. சேர்த்து சொன்னா எ உமன் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங்னா அதுக்கு அர்த்தம் வேற. எ உமன் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங் அப்படின்னா அர்த்தம் வேற. அப்போ எங்க நிறுத்துறோம், எங்க பாஸ் பண்றோம், எதை முன்னாடி போடுறோம், எதை பின்னாடி போடுறோம், அது யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணவாளுக்கு தான் வருமா. என்ன எடுத்து எங்கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் வேலை பார்த்தார். எனக்கும் தமிழ் தெரியும், அவருக்கும் தமிழ் தெரியும், ஆனால் அவர் இங்கிலீஷ்ல தான் பேசுவார் வேணும்னு. ஒரு தடவை என்ன பண்ணிட்டார், வெங்கடேஷ் எஸ்டர்டே ஐ saw you in the ground with my wife அப்படின்ட்டார். அந்த வித் மை ஒய்ஃப் அவர் முன்னாடி போட்டிருக்கணும், நான் என் ஒய்ஃபோட கிரவுண்டுக்கு வந்தேன் உன்னையும் பார்த்தேன்னு சொல்லியிருக்கணும். yesterday I saw you in the ground with my wife அப்படின்னு தருவர். அப்போ அர்த்தம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ முன்னாடி எது பின்னாடி எது தொகுத்து ஒருத்தன் பேசுறான்னா ஏக்கை காணுவாக்கே. இது புரியறதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். உடனே வெங்கடேஷ் என்ன இப்படி உதாரணம் சொல்றான், இது சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அதை புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். ஏக்கை காணுவாக்கே அனுவாக்காந்தர வாக்கிய சாங்கரியேன தாரணசிய துஷ்கரத்வாத்து. இவன் யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணவன். 3வது நாசாம வேத விதுஷகா. இவன் பேச்சில் ஒரு இசை மெலோடி இருக்கு பாத்தியா லக்ஷ்மணா. நாமெல்லாம் பாட்டு பாடினாலே ஒப்பிக்கிறாப்புல இருக்கும், ஹனுமான் பேசினாலே ஒரு இசை இருக்கு. ஊஹு ரகசியாதி கர்ப்பித கான விசேஷானாம் துர்விக்ஞேயத்வாத்து சாமவேத விதுஷகா இதி. இவன் சாமவேதமும் அத்தியனம் பண்ணியிருக்கான். அதனால 3 வேதம் கற்ற ஒருவனால் தான் இப்படி பேச முடியும். மேலே ராமன் சொல்கிறான், நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுனாஸ்ருதம் பகுவியாகரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். வா, இவன் இலக்கணம் எல்லாம் சுத்தமாக கற்றவன்டா.
ஒருத்தர் அரை மணி நேரம் பேசினாலே அதுக்குள்ள நிச்சயம் 10 இலக்கண பிழையாவது கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கிட்ட இவன் பேசினானே, நான் தேடி தேடி பார்த்தாலும் ஒரு இலக்கண பிழை கூட இவன் பேச்சில் கண்டுபிடிக்க முடியல. நாம நினைச்சுட்டு இருப்போம் நாம இலக்கண பிழை இல்லாம பேசுறோம்னு. நம்ம எரியாம இலக்கண பிழை நிறைய இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் முயற்சிக்கிறேன்போம். முயற்சிக்கிறேன்னு ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாது. முயற்சி செய்கிறேன்னு சொல்லலாம், அல்லது முயல்கிறேன்னு சொல்லிடணும். இப்போ பயிற்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பயிற்சிக்கிறேன்னு யாராவது சொல்லுவானா? பயில்கிறேன்னு சொல்லணும், இல்லை பயிற்சி செய்கிறேன்னு சொல்லணும். அது போல முயல்கிறேன் இல்லைன்னா முயற்சி செய்கிறேன். நாம ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம், முயற்சிக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவோம். பார் தமிழ் எவ்வளோ அழகாக நான் பேசுகிறேன் பார். நான் நாளையே முயற்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம். முயற்சிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அப்போ நம்ம என்னத்தான் பேசினாலும் நம்மை அறியாமல் இலக்கண பிழைங்கிறது வந்துடும். இவன் இவ்வளவு நேரம் பேசினானே, ஒரு இலக்கண பிழை இல்லை. ராமன் கடைசியா சொல்றான், லக்ஷ்மணா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, ஏவம் குண குணைர்யுக்தாக யஸ்ய காரிய சாதகாக தஸ்ய சித்தியந்தி சர்வார்த்தாக தூத வாக்கிய பிரச்சோதிதாக. இவனை போல ஒரு தூதன் மொத்தம் ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டான்னா அவனுக்கு அசாத்தியமானது கூட சாத்தியமாயிடும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோன்னு சொல்றான் இல்லையா? ராமன் சொல்றான், தஸ்ய சித்தியந்தி சர்வார்த்தாக தூத வாக்கிய பிரச்சோதிதாக. இந்த ஹனுமான் மட்டும் ஒருத்தனுக்கு தூதுவனா கிடைச்சிட்டான்னா அவனுக்கு அசாத்தியமான விஷயங்கள் அத்தனையுமே சாத்தியமாயிடும்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டவன்ட்ட லக்ஷ்மணா என் சார்பில் நீ பேசு என்றான் ராமபிரான். இப்ப லக்ஷ்மணன் ஹனுமான்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அனுமனே, உங்கள் சுக்ரீவ மகாராஜாவை பற்றி நாங்களும் அறிவோம். அவரை சந்திப்பதற்காகத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம். நாங்க யாருங்கிறத சொல்றோம். ராஜா தசரதோ நாம. அவ எப்போதுமே அப்பாவை இடாமல் தங்களை நேரடியாக அறிமுகப்படுத்த மாட்டார்கள். அப்பாவை முன்னிட்டு தான் சொல்லுவார். ராமனும் சரி லக்ஷ்மணனும் சரி. ராஜா தசரதோ நாம துதிமான் தர்மவத்சலஹா தஸ்யாயம் பூர்வஜ புத்திரஹா ராமோ நாம ஜனைஸ்ருதஹா. தசரத சக்கரவர்த்தியோட மூத்த மகன் இவர் ராமபிரான். இப்ப லக்ஷ்மணன் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும். லக்ஷ்மணன் சொல்றான், அகமஸ்ய அவரோ பிராதா குணைர்தாஸ்யம் உபாகதா கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாம நாமதா. அடியேன் இவருக்கு தம்பி. அகம் அஸ்ய அவரோ பிராதா, அவருக்கு நான் தம்பி. நான் யாருன்னா குணைர் தாஸ்யம் உபாகதா, நான் அவர் குணங்களுக்கு தோற்று கைங்கரியம் பண்ணக்கூடிய தொண்டன். அவருக்கு நான் தம்பி, நான் அவரோட தொண்டன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான், அவருக்கு நான் தம்பி, நான் அவரோட தொண்டன்னா. அவருக்கு அப்படின்னா அவர் அபிப்பிராயப்படின்னு அர்த்தம். அவருக்கு நான் தம்பின்னா அவர் அபிப்பிராயப்படி வேணா லக்ஷ்மணன் யாருன்னு கேட்டா தம்பி தம்பின்னு சொல்லிப்பார். என் அபிப்பிராயத்தை கேடு, நான் அவருடைய குணங்களுக்கு தோற்று கைங்கரியம் பண்ணக்கூடிய தொண்டன். இதை கோவிந்தராஜர் அழகா வியாக்கியானம் பண்றார். ஏத்தது அபிப்பிராயேன பிராதாஸ்மி. அனுமனே, அண்ணா சார்பில் நான் உங்ககிட்ட பேசுறேன். அதனால அவர் அபிப்பிராயத்தை கேட்குறியா, என் அபிப்பிராயத்தை கேட்குறியா? அண்ணா சார்பில் பேசுறதுனால அவர் அபிப்பிராயத்தை கேட்டேன்னா அவருக்கு நான் தம்பின்னு சொல்லுவார். என் அபிப்பிராயத்தை கேட்டா நான் சொல்றேன் கேட்டுக்கோடா. அகம் து குணவசீகிருத கிருதய சன்னு தஸ்ய தாசோஸ்மி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் பிராப்தா இதம் து கைங்கரியம் தன் முகோல்லாசார்த்தம் நது மதர்த்தம். அவன் இன்பத்துக்காகவே எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் கூட இருந்து எல்லா கைங்கரியங்களும் பண்ணுவதற்காக அவன் குணங்களுக்கு தோற்று அவன் ஆனந்தத்துக்காக தொண்டு செய்யக்கூடிய தாசன் என்பதுதான் அடியேனுடைய அடையாளம். அப்ப அவர் சார்பில் சொல்லணும்னா அவருக்கு தம்பி, நான் யாருன்னு கேட்டா அடியேன் தாசன்னு முதல்ல லக்ஷ்மணன் சொன்னான். அதை பின்பற்றி தான் இன்னும் நாம ஒத்தரும் நம்மை அறிமுகப்படுத்திக்கும் போது அடியேன் தாசன் அடியேன் தாசன் அடியேன் தாசன் சொல்றோம் இல்லையா? இந்த அடியேன் தாசனை ஆரம்பித்து இப்படித்தான் சொல்லணும்னு காட்டினவன் லக்ஷ்மணன். அகமஸ்ய அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா. அவருக்கு தம்பி, நான் தொண்டன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு கணவர் என்ன பண்ணாராம், மனைவிக்கு கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை நாளை காத்தால நன்னா வதக்கி சமையல் பண்ணுன்ட்டார். மனைவியும் போட்டு சமையல் பண்ணா அது எல்லாம் முத்தின கொத்தவரங்காயா இருக்கு. அவ்வளோ ஈஸியாக சமைக்கவே முடியல. கஷ்டப்பட்டு போட்டு வதக்கி அது இது பண்ணால் இவர் இங்கேருந்து கமெண்ட் பாஸ் பண்ணுறார். எங்கள் அம்மாலாம் அன்னைக்கு கறி அடுப்பு விறகடுப்பு வச்சு எப்படியெல்லாம் தளிக பண்ணா, உனக்கு மைக்ரோவேவ் ஓவன் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா ஒன்றும் பண்ண தெரியல. பார்த்தா இப்போ இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்ட்டு பேசாமல் கொத்தவரங்காயை மட்டும் வதக்கின்னு இருந்தா. அப்புறம் ஏதோ பண்ணி சாப்பாடு போட்டு அனுப்பிட்டா. சாயந்தரம் என்ன பண்ணார், அன்னைக்கு டிசம்பர் 31 ஆஃபீஸ்லேருந்து சுருட்டின்னு வந்துட்டார். கேலண்டர் சுருட்டின்னு வந்தார். அப்புறம் சுருட்டின்னு வந்தார்னா எத்த சுருட்டின்னு வந்தார்.
ஆஃபீஸ்லேருந்து கேலண்டர்லாம் சுருட்டின்னு வந்துட்டார். கேலண்டர் மாட்டுறதுக்கு ஆணியும் சுருட்டின்னு வந்துட்டார். ஒய்ஃபு கிட்ட சொன்னார், இந்த ஸ்டூலை பிடிச்சிக்கோ, நான் கேலண்டர் மாட்ட போகிறேன்ட்டு ஆணி அடித்தார். ஆணி அடித்தா ஆணி வளைஞ்சுடுத்து. அவர் சொன்னார், நான் எவ்வளோ கெட்டிக்காரன் தெரியுமா, இன்னொரு 4-5 ஆணி வாங்கி வந்திருக்கேன். அடுத்த ஆணி அடைச்சார், அதுவும் வளைஞ்சுடுத்து. அடுத்த ஆணி அடித்தார், அதுவும் வளைஞ்சுடுத்து. கொண்டு வந்த எல்லா ஆணியும் வளைஞ்சுடுத்து. ஒய்ஃபு கேட்டா, அந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் பாக்கி இருக்கு, கொண்டு வரட்டுமான்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விவரம் இல்லாத மனுஷா, நீ ஆணியை கொத்தவரங்காய் மாதிரி வாங்கி வந்திருக்க, கொத்தவரங்காயை ஆணி மாதிரி வாங்கி வந்திருக்கேன்னு அர்த்தம். இவர் கேட்டார், என்னது கொத்தவரங்காயா, அதை எதுக்கு கொண்டு வரணும்? அவர் சொன்னா, உங்களுக்கு வேணா அது கொத்தவரங்காயா இருக்கலாம், எனக்கு ஆணி. நான் நோட் திஸ் பாயிண்ட். உங்களுக்கு அது கொத்தவரங்கா, எனக்கு ஆணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அபிப்பிராயப்படி உங்கள் பார்வையில் அது கொத்தவரங்கா, எனக்கு ஆணினா என் பார்வையில் என் அபிப்பிராயப்படி அது ஆணி. அவருக்கு தம்பி, நான் தாசன்னா, அவர் கண்ணுக்கு அவர் பார்வைக்கு அவர் அபிப்பிராயப்படி நான் தம்பி. நான் உண்மையில் யார் என்று கேட்டால் குணைர் தாஸ்யம் உபாகதா, அடியேன் தாசன், அடியேன் தாசன், அடியேன் தாசன், இதுதான் என்னுடைய அடையாளம் என்று லக்ஷ்மணன் தன்னை அறிமுகப்படுத்திண்டு இப்போ ஹனுமான்கிட்ட சொல்றான், நாங்கள் என்ன விஷயமா சுக்ரீவனை நாடி வந்தோம் என்றால், எங்கள் அண்ணன் மனைவி சீதாதேவியை ராவணன்கிற அரக்கன் அபகரித்து சென்று விட்டான். சுக்ரீவனுடைய உதவியை நாடுமாறு கபந்தன் என்பவன் எங்களுக்கு நடுவில் வழிகாட்டினான். அதனால சுக்ரீவன் தான் எங்களுக்கு உதவி செய்து எங்க அண்ணியார் சீதாதேவியை ராவணன் தேது மீட்டு தரணும். அவன் எங்க அடைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சுக்ரீவன் உதவியை நாடி வந்திருக்கோம். ஹனுமான் பார்த்தார், அப்படியா, வாருங்கள் என்று சொல்லி இப்போது சந்நியாசி வடிவில் இருந்த ஹனுமான் அப்படியே வானர வடிவத்துக்கு மாறி வலத்தோளில் ராமபிரானையும் இடத்தோளில் லக்ஷ்மணனையும் சுமந்து கொண்டு சுக்ரீவனுடைய இருப்பிடத்தை நோக்கி அழைத்து வருகிறார். சுக்ரீவனுடைய குகை வாசலுக்கு வந்தாச்சு. இப்போ ஹனுமான் சொன்னாராம், என்னதான் நீங்க பகவானாக இருந்தாலும் அடியன் புரிஞ்சுட்டேன்னாலும் கூட சுக்ரீவனுக்கு நான் தொண்டன், மந்திரி. அவன் இன்னும் வானர வடிவத்துக்கு மாற எனக்கு அனுமதி தரல. அதனால இப்போ வானர வேடத்தோடு உங்களை சுமந்து வந்து அப்படியே உள்ள வந்தா சுக்ரீவனுக்கு அது அவமரியாதை. கொஞ்சம் இறங்கிக்கோங்க, நான் சன்னியாசி வேஷத்துக்கே மாறிடுறேன், சுக்ரீவன்ட்ட பர்மிஷன் வாங்கிண்டு வானர ரூபத்துக்கு மாறுகிறேன்னு சொல்லி ராமலக்ஷ்மணால இறக்கி விட்டுட்டு, அப்போ இப்போ மாறினாரேனா ராமலக்ஷ்மணால அவ திருவடி அந்த கல்முள் நிறைந்த மலையில படக்கூடாதுங்கிறதுக்காக தோல்ல வானர வடிவத்தில் சுமந்து வந்துட்டார். அந்த குகை வாசல் வந்ததும் பழையபடி சன்னியாசி வடிவத்துக்கே மாறிய ஹனுமான் உள்ளே அழைத்து சென்று சுக்ரீவன்ட்ட விவரமெல்லாம் சொல்றார். நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, உனக்கு எதை பார்த்தாலும் பயம், நல்ல விஷயம்தான், உன் உதவியை நாடி இவர்கள்லாம் வந்திருக்கான்னு விஷயத்தெல்லாம் ஹனுமான் எடுத்து சொன்னார். சுக்ரீவன் ராமலக்ஷ்மணாலை வரவேற்று பூஜித்தான். சுக்ரீவன் சொன்னான் ராமன்ட்ட, ஒரு குரங்கு என்று பாராமல் என்னையும் மதித்து என் உதவி கேட்டு வந்திருக்கிறீர்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே என்னோடு நட்பு கொள்ள வேண்டும், என் உதவியை நாட வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் இருந்தால் என் கையை நீட்டுகிறேன். நீட்டின கையை நீங்க பிடிச்சுட்டேன்னா நீங்கள் என்னோடு நட்பு கொள்கிறீர்கள்னு அர்த்தம். ரோச்சதே எதிவா சக்கியம் பாகுரேஷ பிரசாரிதா கிருஹ்யதாம் பாணினா பாணிகி மரியாதா பத்தியதாம் துருவா. நான் இப்போது கை நீட்டுகிறேன், நீட்டிய கையை நீங்கள் பற்றி கொண்டால் எனக்கு இனிமேல் நீங்கள் நண்பர்னு அர்த்தம்னா. ராமன் பார்த்தான், கையை பிடிக்கிறது என்னடா, கையையும் பற்றி நான் ராமன். அத்தோடு சுக்ரீவனை கிட்டக்க கூப்பிட்டு பாருங்க ராமனுடைய எளிமையை. ஒரு குரங்கு வானரம்னு பார்க்கல, வாடான்னு கூப்பிட்டு ஆற தழுவிட்டானா. சப்ரகிருஷ்ட மனாஹஸ்தம் பீடயாமாச பாணினா ஹிருத்யம் சௌஹிருதம் ஆலம்பிய பரியஸ்வஜத பீடித்தம். சுக்ரீவன் கையை பிடித்தான், அத்தோடு கிட்டக்க அழைத்தான். ராமன் சுக்ரீவனை ஆற தழுவிக்கொண்டான். சுக்ரீவா, மனசார சொல்கிறேன், என்னுடைய இனிய நண்பன்டான் நீனா. இதுதான் ராமபிரானுடைய எளிமை. ராமனை பொறுத்தவரை அவன் வேடுவனா, குரங்கா, அரக்கனா, பறவையா, யாருன்னு பார்க்க மாட்டான். உள்ளத்திலே நல்லெண்ணத்தோடு யார் வந்தாலும் நிறைய இந்த சமத்துவம் சமநீதி எல்லாம் பேசுறா பாருங்க, அது ராமனை பார்த்துத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் தனக்கு தம்பி நண்பன் என்று அங்கீகரிக்கக்கூடியவன் ராமபிரான். அப்படி சுக்ரீவனோடு சேர்ந்து ஆற தழுவி கொண்டான். இதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஹனுமான் சுக்ரீவன்ட்ட கேட்டாராம், உனக்கு நம்பிக்கை வந்துருத்தா வானர வடிவத்துக்கு மாறட்டுமான்னார். சுக்ரீவன் சொன்னான், ஆமா, எனக்கு ராமலக்ஷ்மணா மேல நம்பிக்கை வந்துருத்துன்னா. இப்ப சந்தோஷத்தோடு வானர வடிவத்துக்கு மாறினார் ஹனுமான். மானசீகமாக நாம் இப்ப எங்க இருக்கோம்னா ரிஷ்யமுக மலையின் தாழ்வரை சுக்ரீவனுடைய குகை. அந்த இடத்துல ஹனுமான் இப்போது அக்னி மூட்டினாராம். அக்னி சாட்சியாக ராம சுக்ரீவர்கள் நட்பு கொள்ள போகிறார்கள்னு அக்னியை மூட்டினார் ஹனுமான். ததோக்னிம் தீப்யமானம் தௌ சக்ரதுஷ்ச பிரதட்சிணம் சுக்ரீவோ ராகவச்சைவ வயஸ்யத்வம் உபாகதவு துவயம் வயஸ்யோசி மே ஹிருத்யஹ ஹேகம் துக்கம் சுகம் ச நௌ.
இப்போது ராமனும் சுக்ரீவனும் அந்த அக்னியை வலம் வந்தார்கள். அக்னியை பிரதட்சணம் பண்ணிட்டு ராமன் சுக்ரீவனை பார்த்து சொல்றான், சுக்ரீவா, இனிமேல் நீ எனக்கு ஆருயிர் நண்பன். உன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் என்னுடைய இன்ப துன்பங்கள், என்னுடைய இன்ப துன்பங்கள்லாம் உன்னுடைய இன்ப துன்பங்கள். உன் சொத்தெல்லாம் என் சொத்து, என் சொத்தெல்லாம் உன் சொத்து. உன் நண்பர்கள் என் நண்பர்கள், என் நண்பர்கள் உன் நண்பர்கள். உன் எதிரிகள் என் எதிரிகள், என் எதிரிகள் உன் எதிரிகள். உனக்கு துரோகம் பண்ணான்னா எனக்கு துரோகம் பண்ண மாதிரி, எனக்கு துரோகம் பண்ணா உனக்கு துரோகம் பண்ண மாதிரி. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே, எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே என்று இருவரும் நட்பு கொள்ள. அப்போ சுக்ரீவன் சொன்னான், உங்களுக்கு நான் சீதையை தேடி தருகிறேன். ஆனா சீதையை தேடணும்னா அதுக்கு நமக்கு வானர சேனை வேணும். நம்ம கிட்ட 70 வெள்ளம் வானர சேனை இருக்கு. ஆனால் இப்போது என் அண்ணன் வாலி தான் மொத்தமா என்னை ஓட ஓட விரட்டி விட்டுட்டு மொத்த வானர ராஜ்யத்தையும் வைத்திருக்கிறான். என் அண்ணன் வாலியை கொன்று வானர ராஜ்யத்தை எனக்கு பெற்றுத்தாருங்கள். வானர ராஜ்யத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்தால் அதுக்கு கைமாறாக சுக்ரீவன் என்ன பண்ணணும்னா அந்த மொத்த வானர சேனையை கொண்டு சீத்தை எங்க இருக்கான்னு எல்லா இடங்களிலும் தேடி கண்டுபிடிச்சு மீட்டு கொடுப்பதற்கு உதவ வேண்டும். அப்ப ராமன் சுக்ரீவனுக்காக வாலியை வீழ்த்தி வானர ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்கணும். இன் டர்ன் அந்த வானரர்களை கொண்டு சீத்தையை தேடி தர வேண்டும் சுக்ரீவன் உடன்படிக்கையாம். இங்க ஒரு பெரிய கேள்வி, சீத்தையை தேட 70 வெள்ளம் வானரர்கள் வேணுமா? அத்தனை குரங்குகளும் வேணுமா? யாரோ ஒரு 10 பேர் 20 பேர் போனா போதாது? அங்க ஒரு நுட்பம் இருக்கு. அந்த சுக்ரீவன் என்ன சொல்றான், ராவணன் இருக்கானே அவன் இடத்த அப்பப்போ மாத்திண்டே இருப்பான், அவன் எங்க வேணாலும் போய் இருக்கக்கூடியவன். அதனால நாம கொஞ்சமா வானர வீரர்களை ஒரு திசையில அனுப்பினோம்னா அந்த இடத்துல ஒருவேளை சீத்தை இருந்தாலும் இடம் மாத்திடுவான். அங்க இவா போய் தேடும் போது சீத்தை கிடைக்க மாட்டா. இவ வேற இடத்துக்கு தேட போகும்போது ராவணன் இன்னொரு இடத்துக்கு மாத்துவான், அங்க தேட போகும்போது இன்னொரு இடத்துக்கு மாத்துவான். 70 வெள்ளம் வானர சேனையும் கைக்கு வந்துருத்துனா ஒரே நேரத்துல 4 திசையிலும் சீத்தையை தேட அனுப்பலாம். நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா இன்கம் டாக்ஸ் ரைடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் அனுப்புறா பாருங்க. அந்த மாதிரி அனுப்பிட்டா இவர் எங்கேயும் எதையும் ஒழிச்சு வைக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி செல்ல வேண்டும்னு சொல்லி இந்த வானர சேனையை பெற்றுக் கொடுங்கிறான். ராமன் உறுதியளித்தான், வாலியை நான் வீழ்த்துகிறேன், வானர ராஜ்யம் வாங்கி தருகிறேன். சுக்ரீவன் சொன்னான், நான் சீத்தையை மீட்டு தருகிறேன். இவர்கள் உறுதி பூண்ட போது என்னாச்சான், 3 பேருக்கு இடது கண் துடித்ததாம். சீதா கபீந்திர க்ஷணதாச்சாராணாம் ராஜீவ கேம ஜ்வலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி. ஒரே நேரத்தில் 3 இடது கண் துடித்ததாம். ஒன்று தாமரை கண், அடுத்தது தங்கக்கண், அடுத்தது அக்னி கண். 3மே இடது கண். ஒரு தாமரை கண், தங்கக்கண், அக்னி கண் 3ம் துடித்தது. இதெல்லாம் யாருடைய கண்கள்? தாமரை கண் யாரோடது? சீத்தையோடது. தங்கக்கண் வாலியோடது. குரங்குக்கு மஞ்சள் கலர்ல கண்ணு இருக்கும், அதனால தங்க கண்கிறது வாலியோடது. அக்னி நெருப்பு கண் ராவணனோடது.